இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு சிறு இறை செய்தியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இது சற்று கடிந்து கொள்ளுகின்ற அல்லது எச்சரிக்கின்ற ஒரு இறை செய்தியாக இருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அல்லது பரிசுத்த யோவான் எழுதின 3ஆம் கடிதம் 2 முதல் 8 வரையான வசனங்களை நான் உங்களோடு விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன். அதன் கருப்பொருள் என்னவென்றால், பரிசுத்த யோவான் தன்னுடைய ஊழிய காலத்தில் உருவாக்கின அநேக ஊழியர்களில் ஒருவனாகிய காயு என்பவனுக்கு எழுதுகிற சில வாக்கியங்கள் ஆலோசனையாக எழுதுகிறான் அல்லது கட்டளையாக எழுதுகிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் வேறொன்றுமில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி, அதாவது தேவனுக்கு பிரியமானபடி ஊழியம் செய்து வருகிறான். அவனுடைய உடன் ஊழியக்காரர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டிருக்கிற உடன் ஊழியக்காரர்களும் அவனைப் போலவே புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல், ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிகளிடத்திலோ புறஜாதிகளிலிருந்து விசுவாசிகளாக சபைக்குள் வந்திருக்கிறவர்களிடத்திலோ ஒன்றும் ஒரு காணிக்கையும் வாங்காமல் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்க கடந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்தல் எப்படி என்பதற்கு இந்த காயு என்பவன் ஒரு மாதிரி ஊழியக்காரனாக இருக்கிறான். மாடல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு ஊழியக்காரனையும் பார்க்க முடியவில்லை. எந்த ஒரு ஊழியக்காரனையும் அவன் சுவிசேஷ ஊழியனோ, நற்செய்தி ஊழியனோ, அல்லது சபை ஊழியரோ, சபை பாஸ்டரோ, தீர்க்கதரிசியோ, அப்போஸ்தலனோ, தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்றவனோ, பெயர் பெறுகிறவர்களோ, பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களோ, திருக்குள்ள தீர்க்கதரிசிகளோ எவருமே காணிக்கை வாங்காமல் சபை விசுவாசிகளிடத்திலோ அவர்களிடத்தில் வருகிற புறத்தியாரிடத்திலோ புற மனிதர்களிடத்திலிருந்தோ காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்கிறவர்கள் என்று நாம் வேதத்தை தேடி பார்க்கின்ற போது இந்த காயு என்கிற ஒரு சகோதர ஊழியன் மட்டுமே அவ்வண்ணமாக புறத்தியாரிடத்திலோ, அதாவது புற மனிதர்களிடத்திலோ, புற ஜாதிகளிடத்திலோ, சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளிடத்திலோ, விசுவாசிகளாக வந்து சேர்கின்ற பிற மனிதர்களிடத்திலோ இருந்து ஒன்றும் வாங்காமல் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மள யாராகிலும் அப்படி இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது, அதனால நான் வசனத்தை எடுத்து சுட்டி காட்ட விரும்பவில்லை. அந்த உவமையினுடைய அந்த கருப்பொருளை சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் மிகுந்த செல்வந்தன், இன்றைய ஜமீன்தார்கள் போன்றவன், மிகுந்த செல்வந்தனாயிருந்தபடியினால் அவன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே,
நான் உம்மை பின் செல்ல, உம்மோடு கூட நித்தியத்திற்கு வர நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், நீ கட்டளைகளை கை கொள்ளுகிறாயா? நான் என் சிறு வயது முதல் 10 கற்பனைகளையும் உபசட்டங்களையும் கை கொண்டு வருகிறேன். சரி, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் புறனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆம், அதுவும் சரி என்று சொல்லிவிட்டான். செய்கிறேன் என்று அவர் கேட்கிறார். இன்னும் ஒரு குறை உன்னிடத்தில் இருக்கிறது, என்ன என்று கேட்கிறான். உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் உத்தமமாக, உண்மையாக, உகரானத்துவத்தோடு, பொறுப்போடு அவரை பின்பற்றி சென்று கிறிஸ்துவின் உடன் ஊழியக்காரனாக வர வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளில் சிலவற்றை சுட்டி காட்டுகிறார். அவன் எல்லாவற்றையும் நான் சிறுவயது முதல் செய்து வருகிறேன் என்று கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை கூட இருக்கிறது. அது என்ன என்று கேட்கிறான். உனக்கு உண்டாயிருக்கிற செல்வம், சம்பத்துக்கள், உலக ஆஸ்திகள் அனைத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு. யார் தரித்திரர்கள்? வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல், அனுதின உணவுக்கு கூட உறைவிடம் கூட இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஏழைகளுக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில், ஆத்மாவுக்குரிய ஆத்மாவின் ஆன்மீக வாழ்வில் இறை வழி எது, இறைவன் யார், ஆத்மாவின் நித்திய மீட்பை பெற்றுக் கொள்வதற்கான வழி எது, அதற்கான சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒரு பெருங்கூட்டம் ஜனம் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும், சகல ஆஸ்திகளையும் விற்று ஆன்மீக வாழ்வில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறை சத்தியங்களை, தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞானத்தை அறிய முடியாமல் தரித்திரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு உன்னுடைய ஆஸ்திகள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும், செல்வங்கள் அனைத்தையும் விற்று அவர்களுக்கு ஆவிக்குரிய தரித்திரர்களாய் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி சொல்லு. அவருடைய ஆத்மா ரட்சிப்புக்கு வழிகாட்டு. அவருடைய நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும், நித்திய ராஜ்யத்தின் பரலோகவாசிகள் ஆவதற்கும் அவர்களுக்கு நீ வழிகாட்டு என்று சொல்லுகிறார். இதை செய்வதற்கு நீ தயாராக இருந்தால், உனக்கு இருக்கிற அனைத்து செல்வங்களையும், ஆஸ்திகளையும், சம்பத்துக்களையும், ஐஸ்வர்யங்களையும் விற்று நற்செய்தி பணிக்காக, ஆவிக்குரிய தரித்திரர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து பரலோக வாழ்வுக்கான வழியை காண்பிக்கும்படியாக நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அந்த வாலிபன் மிகவும் செல்வந்தனாய் இருந்தபடியினால் துக்க முகத்தோடு தன் ஆஸ்தியின் மேல் வைத்திருக்கிற அந்த பற்று, தனக்கு இருக்கிற வெகுத்திரளான கணக்கிட முடியாத செல்வங்களை கொண்டு செல்வத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த பற்று, அதாவது அன்பு, அதன் மேல் இருக்கிற பிரியம், செல்வத்தின், உலக செல்வங்களின் மேல், தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியம், அது ஒரு விதமான அன்பு. அதை தவிர்த்து விட்டு, அதை விற்று ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ரட்சிப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ளாத தரித்திரருக்கு, ஆவிக்குரிய தரித்திரர்களுக்கு நற்செய்தி பணி செய்வதற்கு, அதை விற்று செலவழிப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. துக்க முகத்தோடு திரும்பி போய்விட்டான். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒட்டகம் ஆனது ஊசியின் காதிலே நுழைவது சாத்தியமானால், பண ஆசையும், பொருளாசையும், சம்பாத்திய இச்சைகளும், செல்வ பெருக்கத்தையும், ஆடம்பரமான வாழ்க்கையையும் விரும்புகிற இந்த பூமியின் மனிதர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சாத்தியமானால், பெருந்திரளாக உலக சம்பத்துக்களை, செல்வங்களை, ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து வைத்திருக்கிற
விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் திருக்குத்தரிசிகளும் அப்பாத்தோலர்களும் இவ்வுலக பரிசுத்தவான்களும் இவ்வுலக ஜனங்களின் பார்வையில் பரிசுத்தவான்களாக பக்தி வேடம் போடுகிற போலி பரிசுத்தவான்களும் போலியான கள்ள தேவனுடைய மனுஷர்களும் இவர்கள் எல்லாம் பிசாசின் ஊழியக்காரர்கள். இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, இவர்கள் பிசாசின் பிள்ளைகள். இந்த ஐஸ்வர்யத்தை விற்று, உனக்கு இருக்கிற செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு கொடு என்று சொன்னால் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். செவிட்டு வெறியன்களை போல் இருப்பார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நாபகனும் ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொன்னார்கள். ஏசாயா 57 அதிகாரத்தில் அல்லது 59 அதிகாரத்தில் நீங்கள் அந்த செவிட்டு வெறியனின் முட்டைகளை அடைகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வுலகத்தில் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற அனைத்து பொல்லாத போக்கிரிகளும் காணிக்கைகளை வாங்கி விசுவாசிகளிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும் காணிக்கை நன்கொடைகளை ஊழியத்திற்கென்று வாங்கி, ஜெபிப்பதற்கென்று வாங்கி, குணமாக்குவதற்கென்று வாங்கி பெருந்திரளாக பல ஆயிரம் கோடி சம்பாதித்து செல்வவான்களாயிருக்கிறார்கள். இவர்கள் யாரும் தங்கள் ஐஸ்வர்யங்களிலிருந்து எடுத்து கிறிஸ்துவினுடன் ஊழியக்காரர்களாக நற்செய்தி பணி செய்வதில்லை. ஆத்துமாக்களின் மீட்பை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணம், இவர்களுடைய நோக்கம், இவருடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு வந்தால் நான் ஐஸ்வர்யவானாகிவிடலாம், நான் உலக சம்பத்துக்கள் நிறைந்த பெரும் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சம்பாத்தியங்களிலோ, தங்களுடைய ஆஸ்தியிலோ, தங்களுக்கு உண்டாயிருக்கிற செல்வ செழிப்புகளிலோ எதையும் எடுத்து விற்று இறைப்பணி செய்வதில்லை. மாறாக தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனுஷர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு விசுவாசிகளிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும் புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்துவை தேடி வருகிற ஜனங்களிடத்திலும் காணிக்கை, கைக்கூலி, நன்கொடைகளை வாங்கி கொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் செவிட்டு எரியன் பாம்பின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வலு சர்ப்பத்தின் சந்ததிகளாக இருக்கிறார்கள், அதாவது பிசாசின் மக்களாக இருக்கிறார்கள், அல்லது பிசாசின் சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். இவர்களில் எவரும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதில்லை. இவர்களுடைய பரலோகம் பூமியே. இவர்கள் வாழுகின்ற நாளிலே கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனுஷர்கள் என்று புகழாரம் சூட்டிக்கொண்டு உல்லாசமாய் ஆடம்பரமாய் உலகத்திலே வாழ்ந்து இங்கே அழிந்து நாசமாய் போகிறார்கள். இவர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரர்களே, உங்களை அறியேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை குணப்படுத்தினோம், அற்புதங்களை செய்தோம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், மரித்தோரை எழுப்பினோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பொய் சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். பொல்லாத ஊழியக்காரர்களே, சாத்தானுக்கென்றும், அதாவது பிசாசுக்கென்றும், அவனுடைய தூதர்களுக்கென்றும், அதாவது சாத்தானுடைய ஊழியக்காரர்களுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட எரி நரகின் அக்கினி கடல் அங்கே ஆயத்தமாயிருக்கிறது, அங்கே பொங்கல். நீங்கள் பிசாசின் மக்களாக இருக்கிறீர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவானாகிய உலக சம்பத்துக்களின் மேல், உலக ஐஸ்வர்யம், உலக செல்வத்தின் மேல் பற்றுறுதியும் நம்பிக்கையும் பிரியமும் வைத்திருந்த, பிரிக்க முடியாத அன்பும் வைத்திருந்த அந்த ஐஸ்வர்யவானிடத்திலே சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் திரும்பி போகிற போது சொல்லுகிறார், ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமானால், ஒட்டகம் மிக பெரிதானது இல்லையா, மிகுந்த உயரம், மிகுந்த நீளம் உள்ளது, மிகுந்த தடிமனானது. அந்த ஒட்டகம் ஒரு ஊசியின் காதிலே நுழைவது சாத்தியமாக இருந்தால், இப்படிப்பட்ட இந்த உலக ஐஸ்வர்யவான்கள், உலக பொருளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற, உலக சம்பாத்தியங்களின் மேல் பிரியம் கொள்ளுகிற, அவைகளை
விடாமல் பாதுகாத்து கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஏன்னா ஒட்டகம் ஊசியின் காதில் எக்காலத்திலும் நுழையாது. அப்படின்னா நீ பெரிய ஊசியத்தான் பண்ணணும். ஒட்டகத்தின் உயரத்திற்கும் தடிமனுக்கும் நீளத்திற்கும் ஒத்த ஒரு பெரிய ஊசியை செய்ய வேண்டும் இல்லையா? சாதாரண ஊசி, தையல் ஊசிக்குள்ள ஊசியின் காதில என்ன போகாது? ஒரு நூலை கோர்க்கிற தையல் ஊசிக்குள்ளே ஊசியின் காதில ஒட்டகம் நுழையாது. அப்படியானால் இந்த உலக பரிசுத்தவான்களாகிய செல்வ சீமான்கள் யாரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. இந்த உலக சீமான்கள் ஆபிரகாமை போல உன் தகப்பன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லுகிற போது அப்படியே கீழ்ப்படிந்தானே. தகப்பனையும் தகப்பன் வீட்டாரையும் தகப்பன் வீட்டையும் தகப்பன் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் சம்பத்துக்களையும் கல்தேருடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கண்களால் கண்டிராத கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனானே. அதுபோல நீ உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற போது தன் சம்பத்துக்கள், உலக ஐஸ்வர்யங்கள், பெரிய ஜமீன்தாரிகள், அந்த உலக சம்பத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பான். பவுல் அப்படித்தான் வந்தான். பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான், ரோம சக்கரவர்த்திகளோடு பேரரசர்களோடு அமர்ந்து விருந்துண்பதிலே அனுமதி பெற்றவன், பெரிய பண்டிதனாகிய வேத பண்டிதனாகிய தி கிரேட் கமாலியேல், அந்த மாபெரும் வேத பண்டிதனாகிய புகழ்பெற்ற கமாலியேலின் பாதத்திலே வேத சாஸ்திரங்களை பற்றவன், வேதம் கற்றவன், உலகத்தின் அனைத்து மத சாஸ்திரங்களையும் கற்றவன். அதாவது தர்க்க சாஸ்திரங்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து மத பிரிவுகளை சார்ந்த தர்க்க சாஸ்திரங்களையும் கற்றுத் தேறினவன் வேத பண்டிதன். பிரதான ஆசாரியர்களாலே அதிகாரம் பெற்று சனகரின் சங்கத்தின் உறுப்பினராக இருந்தவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தமஸ்குக்கு பட்டணத்திலே அவன் பிரவேசிக்கிற போது கிறிஸ்துவின் அடியார்களை, கிறிஸ்தவ விசுவாசிகளை, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை சிறைபிடித்து அடித்து கொலை செய்யவும் சிறையிலே அடைக்கவும் அதிகாரம் ஒற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்லுகின்ற போது பிரதான ஆசாரியர்களுடைய ஒரு அம்பாசடராக அவன் தமஸ்குவுக்கு நேராக பயணப்படுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனை சந்திக்கிறார். சவுலே சவுலே, முள்ளின் மேல் உழைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் சடுதியாய் நின்று விட்டான். கேட்கிறான் திரும்பவும், நீர் யார் என்று? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அக்கணமே அவன் அப்படியே நின்று விட்டான். பயங்கரமான பிரம்மாண்ட பெரிய மாபெரும் வேத பண்டிதன் நின்று விட்டான். சூரியனுடைய நடுப்பகலிலே ஒரு ஒளி காற்றை அவனுடைய முகத்திலே, அவனுடைய கண்களிலே வந்து மோதுகிறது. கண்கள் குருடாகி போகிறது. மாபெரும் ஐஸ்வர்யவான், மாபெரும் செல்வந்தன், மாபெரும் கல்விமான், மாபெரும் வேத பண்டிதன் நிலை உலைந்து போனான். தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டான். அந்த சனமே தன் கற்ற கல்வி, பட்டங்கள், பெருமைகள், அதிகாரங்கள், செல்வங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு கூடாரம் செய்து வேலை செய்து அதனால் வருகிற கூலியை வைத்து தன் உணவு, உடை, இருப்பிடம் இவைகளுக்கான செலவை செய்து கொண்டிருந்தான். தன் உடன் ஊழியக்காரர்களுக்கும் அந்த கூடாரம் செய்கிற பணியில் இருந்து வருகிற வருவாயை எடுத்து செலவு செய்து கொண்டிருந்தான். ஊழியங்களிலே ஒரு நயா பைசா காணிக்கை அவனுடைய தேவைகளுக்காக, அவனுடைய உடைக்காகவோ உணவுக்காகவோ தங்குமிடத்திற்காகவோ அவன் வாங்கிக் கொள்ளவில்லை. உங்களால் செய்ய முடியுமா?
இன்றைய ஊழியக்காரர்களிலே, இன்றைய கள்ள பரிசுத்தவான்களிலே, கள்ள தேவனுடைய மனிதர்களிலே, கள்ள பரலோகவாசிகளிலே ஒரு விசுவாசியாகிலும், ஒரு ஊழியக்காரனையாகிலும், ஒரு தீர்க்கதரிசியாகிலும், ஒரு அப்பா தோழனையாகிலும், ஒரு போத பாஸ்டரையாகிலும் உங்களால் காண்பிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். இல்லை. எல்லாம் காணிக்கை பொறுக்கிகளே, பொருளாசை எனும் விக்கிரகத்தை இருதயத்திலே கட்டி கொண்டிருக்கிற, சுமந்து திரிகிற பொருளாசை பிடித்த வேசி பிள்ளைகளே என்றால் இல்லை, அதிலே சந்தேகமே இல்லை. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. என்னை கல்லால் அடிக்க எண்ணம் கொள்கிறீர்களா? இவன் என்ன யோக்கியனா என்று கேட்கிறீர்களா? ஆம், யோக்கியனா இருக்கிறதுனால தான் பேச முடியுது. நான் 30 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். 29 முதல் 30 ஆண்டுகளாக 5 நயா பைசா காணிக்கை வாங்கியதில்லை. என் உழைப்பின் பலனில் இருந்து வருகிறதை எடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எவனிடத்திலும் கை நீட்டி பிரசங்கிப்பதற்கு காணிக்கை வாங்கியதில்லை, சம்பளம் வாங்கியதில்லை, ஜபிப்பதற்கு கூலி வாங்கியதில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குனியும் போது முதுகிலே வலிப்பதில்லை, ஏனெனில் முதுகில புண்ணு இல்லை. எனக்கு நான் கை சுத்தமானவன். ஆனால் என்னுடைய வாய் சுத்தமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லை. கோபமும் எரிச்சலும் வருகிற போது என்னை தகாத விதமாய் நான் செய்யாத காரியங்களை நான் செய்தேன் என்று யாராயிலும் சொல்லி என்னை தீய வார்த்தைகளால், கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார்களானால் 1 முறை 2 முறை சொல்லி பார்ப்பேன். கேட்கவில்லை என்றால் அவன் என்னை எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகளால் பேசினானோ அதை பார்க்கிலும் அதிகமான தகாத வார்த்தைகளை பேசி, ஏன்னா முட்டாளுக்கு முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசினால் தான் புரியும். அதனால அவனுக்கு அவனுடைய பாசையிலேயே அவனுக்கு பதில் கொடுத்து விடுகிறவன் நான். அதான் அங்க வேற வழி கிடையாது. பன்றிக்கு தெரிந்த பாசையில் தான் பேச வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பன்றியோடு சேர்ந்த கன்றும் மனித கழிவை தின்னும், பீ தின்னும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அப்படித்தான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. நல்ல ஆபிக்குரிய வார்த்தைகளை சொன்னா அவன் நமக்கு செளிய தீயவாரி நம்ம முஞ்சில அடிச்சிருவான். அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை தகாத கெட்ட வார்த்தைகளையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். கேவலமாக இருக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஆனா ஆவிக்குரிய காரியங்களிலே, இறை ஊழியங்களிலே இன்று வரை 5 நயா பைசா காணிக்கை என்று வாங்கி நான் செலவு செய்ததில்லை. கூலி, கைக்கூலியாக ஜபிக்க கூலி, குறி சொல்ல கூலி, பிரசங்கிக்க கூலி நான் வாங்கியதில்லை. அதனால தைரியமாய் அணித்தரமாய் அடித்து பேசுகிறேன். ஒரு பவுலை போல் ஊழியம் செய்கிறவன் எவனாயிலும் இருக்கிறானா? இயேசு கிறிஸ்துவே முதலாவது மாதிரி. அவர் எவங்கிட்டையும் 5 பைசா வாங்கல. யாராவது காணிக்க கொடுத்தாங்கன்னா, யாராவது கொடுத்தாங்கன்னா கொடுக்கிறவைகளை சுமக்கிறவனாக யூதாஸ் இருந்தான். அதை இயேசு கிறிஸ்து வைத்துக் கொள்ளவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தவனானபடினால் பண ஆசை எனும் பொருளாசை அவன் கண்களை குருடாக்கியது. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்காக கூட்டி கொடுத்தான். அவரை சிலுவையில் ஏற்றினான். தன் முடிவை தானே தேடிக்கொண்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பணம் உன் ஆத்துமாவின் அழிவை உனக்கு கொண்டு வரும். இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம், பொருளாசை, சம்பாத்தியை செய். ஜபிப்பதற்கு கூலி காணிக்கை, குறி சொல்வதற்கு காணிக்கை நன்கொடை, பிரசங்கிப்பதற்கு காணிக்கை, பிரசங்கிப்பதற்கு கைகூலி. ஒரு நாள் பிரசங்கிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய், 3 நாள் கன்வென்ஷனா 3 லட்சம் ரூபாய். அது மட்டும் போதாது, அந்த கூட்டத்தில் வருகிற ஏராளமான காணிக்கை அனைத்தும் அவனுக்கு வேண்டும். உனக்கு எரிநரகம் நிச்சயம். உன் ஆத்மாவின் அழிவு நரகத்தில் தான் என்பதை மறந்து விடாதே. ஏனெனில் நீ ஒட்டகமாகிய பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய், கிறிஸ்துவை அல்ல. வாயின் வார்த்தைகளால் வாய்ஜாலம் காட்டுகிறாய்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. இல்லை, ஒரு நாளும் இல்லை. நீ காணிக்கை பொறுக்கியாய், பொருளாசை புரைந்தவனாய், பொருளாசை எனும் விக்கிரகத்தை உன் இருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் அங்கே கிறிஸ்துவுக்கு இடமில்லை. உன் ஆத்மாவின் அழிவு நிச்சயம். காரணம் உன் ஊழியத்தின் நிமித்தம் அல்ல, உன் முன்மாதிரியற்ற அந்த ஊழியத்தினால் காணிக்கை பொறுக்கியாக பொருளாசை எனும் விக்கிரகத்தை இருதயத்திலே சுமந்து திரிகிற ஓநாய்களே, உங்கள் ஆத்மாக்களின் அழிவு நிச்சயம். அவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய அழிவு நிச்சயம். அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களின் அழிவும் நிச்சயம். அவர்களுக்கு நன்கொடை கொடுக்கிறவர்களின் அழிவும் நிச்சயம். ஏனெனில் இவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் இந்த காணிக்கை பொறுக்கி கள்ளப்பாறை சுத்தவான்களும் இவர்கள் சொல்லுகிற பொய்களும் தான் இவர்களுடைய இருதயங்களிலே நிறைந்து செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை தேடி ஓடி இவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். இவர்களுடைய இருதயங்களிலும் இயேசு கிறிஸ்து இல்லை. பொருளாசை, உலகத்தின் ஐஸ்வர்யம், சம்பத்து, பணாசை, சம்பாத்தியம் என்கிற விக்கிரகங்களே நிறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு இடமில்லை. எப்படி நீ பரலோகம் செல்வாய்? எப்படி உன் ஆத்துமா ரட்சிக்கப்படும்? எப்படி நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வாய்? முழுவதும் பணாசை, பொருளாசை, சம்பாத்திய இச்சைகள், உலக செல்வங்களால் நிறைந்திருக்கிற இருதயத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி வர முடியும்? ஒரு சிறு நிமிடமாகிலும் உன் ஆத்மாவை குறித்த சிந்தை, வாஞ்சை, ஆத்மாவின் ஜீவனை, வாழ்வை குறித்த எண்ணம் உனக்கு இருந்தால் உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுவதற்கு இன்னும் அடைபட்ட பிரேத குழியாய் இருக்கிற பொருளாசை எனும் விக்கிரகங்களாலும் வேசித்தனம், விபச்சாரம் என்னும் மதவெறியினாலும் நிறைந்திருக்கிற அந்த தீட்டான இருதயத்தை, பிரேத குழியாகிய இருதயத்தை திறந்து நீ இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருப்பாயே. கொடுக்கவில்லை. ஆனால் பக்தி வேஷம் போடுகிறாய். நான் தேவனுடைய மனுஷன். ஐயா, அந்த ஊழியக்காரர் தேவனுடைய மனுஷனை இவர் கேவலமாக பேசிவிட்டார், இவன் நரகத்துக்குத்தான் போவான். நீ ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் நரகத்துக்கு போகிறேனோ இல்லையோ, நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாயே, அந்த ஓநாய் முதலாவது நரகத்திற்கு செல்வான். நீ அவனை தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பரிசுத்தவான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொடுக்கிற நீ இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு அதே நரகத்திற்கு செல்வாய். நீ நம்புகிற கிறிஸ்து இந்த அந்தி கிறிஸ்து ஆகிய இந்த அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இந்த கள்ள ஊழிய பரிசுத்தவானே. நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து வேறு, நீ நம்புகிற கிறிஸ்து வேறு. நான் நம்புகிற கிறிஸ்து உன் ஐஸ்வர்யம் அனைத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், அவரை பின்பற்றுகிறேன், அவரை குறித்து பிரசங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உவமைகளுக்கு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொன்ன அந்த கதையும் அந்த சம்பவமும், அவன் ஓடிப்போன அந்த நிகழ்வும், அவனுக்காக சொன்ன அவர் சொன்ன பழமொழியும், ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது சாத்தியமானால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்வான், இல்லை என்றால் ஐஸ்வர்யவான்களை உலகத்தின் செல்வத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிற, அதை இருதயத்திலே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஓநாய் கிறிஸ்தவர்களில் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களும் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை. அப்படியானால் எங்கே போவீர்கள்? உலகம், பொருளாசை, பணாசை உங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு நேராக நடத்தும். இது மன்னிக்க முடியாத பாவம். மன்னிப்புக்கு ஏதுவான பாவங்கள் அநேகம் உண்டு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நீ உலக பொருளாசை எனும் விக்கிரகத்தை உன் இருதயத்திலே சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக காணிக்கை, கிறிஸ்துவின் ஊழியங்களுக்காக காணிக்கை என்று தீர்க்க தரிசனம் சொல்ல காணிக்கை, ஜபிக்க காணிக்கை என்று காணிக்கை வாங்கி சம்பாதிக்கிறாயே, இது ஒரு நாள் உனக்கு மன்னிக்கப்படாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 யோவான் கடைசி 16-17 வசனங்களிலே மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மன்னிப்புக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மன்னிக்கப்படாத பாவங்களும் உண்டு. படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இங்கே ஒரு மாதிரி உள்ள ஒரு புருஷனை பரிசுத்த யோவான் சுட்டி காட்டுகிறான். யோவான் எழுதின நிருபம் அல்லது யோவான் எழுதின கடிதம், தனி மனிதனுக்கு எழுதின கடிதம், இது உனக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது.
காயு என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரனை குறித்து அவர் யோவான் எழுதி காண்பிக்கிற காரியம் படிக்கிறேன் கேளுங்கள். 3 யோவான் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வாழ்த்துகிறான், வாழ்த்துதல் சொல்லுகிறான். யாருக்கு? காயுவுக்கு, உடன் ஊழியக்காரனாகிய காயுவுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எது சத்தியம்? சத்தியம் கிறிஸ்துவே சத்தியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த சத்தியத்தில் கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவில், சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்மையாயிருக்கிறவன் என்று அவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார் பரிசுத்த யோவான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 4ஆம் வசனம், 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த உண்மையை குறித்து, உன்னுடைய உத்தமத்தை குறித்து, சத்தியமானவராகிய கிறிஸ்துவில் நீ உண்மையுள்ளவனாக நடந்து கொள்ளுகிறதினால் அந்த உண்மையை குறித்து, அந்த உத்தமத்தை குறித்து அவர்கள் எனக்கு சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இங்க யாருக்காவது எந்த ஊழியக்காரனை பார்த்தா மகிழ்ச்சி வருதா? எனக்கெல்லாம் வர்றதில்லை. உங்களுக்கு ஒரு வேளை வரலாம், எனக்கு வர்றதில்லை. காரை துப்பிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது காணிக்கை பொறுக்கிகளை பார்க்கிற போது, இவர்கள் போடுகிற பக்தி வேடங்களை பார்க்கிற போது, இவர்கள் போடுகிற குத்தாட்டங்களை பார்க்கிற போது, இவர்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளை பார்க்கிற போது, இவர்கள் சொல்லுகிற கள்ளத்திற்க தரிசன குறிகளை திருக்குள்ள உன் இதயத்தில், உன் பாக்கெட்டில் இருக்க பணத்தை அவனுடைய காணிக்கை பைக்குள் கொண்டு போவதற்காக திருக்குள்ள வார்த்தைகளை கள்ள தீர்க்க தரிசனங்களாக குறிகளாக சொல்லுகிறான், உன்னை நம்ப வைப்பதற்காக. அவர்களுடைய முகத்தில் காரை துப்பிடணும் போல தோணுது எனக்கு. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நீ சத்தியத்தில் வாழுகிறவனாக, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது, நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்து உனக்குள் வாழுகிறவராக இருக்க வேண்டும். அவன்தான் ஊழியக்காரன். பணம் உன் இருதயத்திலே நிலை கொண்டு வாழுகிறதாக இருக்கக்கூடாது. உலகத்தின் ஐஸ்வர்யம், ஆடம்பரம், புகழ், பெருமை, மேன்மை, அந்தஸ்து, உல்லாசம், ஆடம்பரம் உன் இருதயத்தை குடிகொண்டிருக்க கூடாது. நீ பரிசுத்தவானே அல்ல, நீ தேவனுடைய ஊழியக்காரனும் அல்ல. நீ பணத்துக்காக, காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறாய். புகழ் பெருமைக்காக உன்னை மற்றவர்கள் பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டும், உன்னை மற்றவர்கள் தேவனுடைய மனுஷன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்கிறாய். நீ காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறாய். உனக்கு உண்டாயிருந்த எதையும், உனக்கு உண்டாயிருந்த எந்த உலக செல்வத்தையும் நீ விற்று நற்செய்தி ஊழியத்திற்காக, கிறிஸ்துவுக்காக செலவு செய்யவில்லை. நீ பிறரிடத்திலே, உன்னை நாடி வருகிறவர்களிடத்திலே, விசுவாசிகளிடத்திலே காணிக்கை பொறுக்கியாக மாறிக்கொண்டிருக்கிறாய். காணிக்கைகளுக்காக, உலக புகழுக்காக, உலக சம்பாத்தியத்திற்காக ஊழியம் செய்கிறாய். உன்னை பார்த்தால் காரை உன் முகத்தில் துப்பிடணும் போல தோணுது எனக்கு. புரியுதா? காணிக்கை கொடுக்கிறவர்களை பார்த்தும் அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த காணிக்கை பொறுக்கிகளை பார்த்து தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறார்களே, அல்லேலியா பாஸ்டர் என்று சொல்லுகிறார்களே, ஆமேன் பாஸ்டர் என்று சொல்லுகிறார்களே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று நீ கட்டளை போடுற. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் பாஸ்டர் பார்த்து சொல்றேன்னா உனக்கு அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம். கர்த்தரை துதியுங்கள் பாஸ்டர் அப்படி என்று சொல்லுகிறாய். பாஸ்டர் உன்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்றான்னா கர்த்தரை துதி சகோதரா என்று சொல்லுகிறான். சொல்லுகிற அவனுக்கும் அர்த்தம் புரியல, கேட்கிற உனக்கும் அர்த்தம் புரியல. அவனை பார்த்து நீ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்கிறாய், அவன் உன்னை பார்த்து அல்லேலியா என்கிறான், அல்லேலியா பிரதர் என்று. என்னையா அல்லேலியா பிரதர், அல்லேலியா பாஸ்டர்? அல்லேலியா என்றால் முந்தின செய்தியில சொல்லியிருப்பேன், யாவே யெகோவா எனும் தேவனை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா.
யாவே யெகோவா எனும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவன் உங்ககிட்ட சொல்றான் அல்லேலியா பிரதர், நீ அவனை பார்த்து திரும்ப அல்லேலியா பாஸ்டர். இதுல யாரையா தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது? நீயா அவனா? அந்த காணிக்கை பொறுக்கியா இல்ல நீயா? அவனுக்கு காணிக்கை கொடுக்கிற நீயா? புரிய வேண்டாம் உனக்கு? யாவே யெகோவா எனும் தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ அறிந்திருந்தால் இதை சொல்ல மாட்டாயே. உனக்கெல்லாம் எங்கிருந்து பரிசுத்த ஆவி எப்படி வந்தது? எந்த வழியாக வந்தது? நாங்கெல்லாம் ஆவிக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறாய். எங்க ஆவியில உரியடிக்கிறது? தெரியாம கேட்கிறேன்யா, எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா உன்னால? இங்கே காயு அவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனம், 3 யோவான் 4ஆம் வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் கல்யாணமாகாதவன், திருமணம் செய்யாதவன். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தில் நிலைத்து வாழுகிறவர்களை பார்க்கிலும் அவருடைய உண்மைத்தன்மையை பார்க்கிலும் என் பிள்ளைகள், அதாவது அந்த வாழுகிற பிள்ளைகள், சத்தியத்தில் நிலை கொண்டு வாழுகிற, கிறிஸ்துவில் நிலைத்திருந்து வாழுகிற, கிறிஸ்துவுக்குள் அவர்களும் அவர்களுக்குள் கிறிஸ்துவும் இணைந்து நிலைத்து வாழுகிற ஒரு உண்மையான விசுவாசி அல்லது ஊழியக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அதற்கு பரிசுத்த யோவானுக்கு உரிமை இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நான் வருவரையிலும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று பிரதான சீடனாகிய பேதுருவிடத்திலே கேட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் முறை வரும் வரை இந்த பூமியின் ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தி அவர் கையிலே ஒப்புவிக்கும் வரை யோவான் இந்த பூமியிலே இருப்பான் என்பது தான் சத்தியம். அவனுக்கு சகல உரிமையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக மரியாளுக்கு மகனாக கொடுக்கப்பட்டவனும் யோவான் தான். அவர் இந்த பூமிக்கு வரும் வரை அவருக்கு பதிலாக இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று கட்டளை பெற்றவனும் யோவான் தான். அதனாலே அவன் என் பிள்ளைகள் என்று உத்தம விசுவாசிகளை, உத்தம ஊழியர்களை பார்த்து சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. உன்னை பார்த்து சொல்லுவானா? நானே சொல்ல மாட்டேனே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே சத்தியத்தில் என் பிள்ளைகள் சத்தியத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்குள் நடக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 5ஆம் வசனம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ செய்கிறையா? சகோதரருக்கும் விசுவாசிகளுக்கும், கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லையா? உத்தம கிறிஸ்தவ விசுவாசிகள். காணிக்கை பொறுக்கிகள் அல்ல, ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்காக, உலக ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக, செழிப்பின் ஆசீர்வாத உபதேசங்களை கேட்கப் போகிறவர்கள் அல்ல. காணிக்கை பொறுக்கி கள்ள உபதேசிகளுக்கு, கள்ள பரிசுத்தவான்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் எனக்கு சகோதரனாக முடியாது, சகோதரியாக முடியாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, கிறிஸ்துவுக்குள் நான் நேசிக்கிற என் பிரியமான பிள்ளையே, என் பிரியமான சகோதரனே, என் பிரியமான ஊழியக்காரனே, என் பிரியமான விசுவாசியே, என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தப்பட்ட நீ, அதனால் தான் பிள்ளையே என்று அழைக்கிறார். அதாவது ஆவிக்குரிய தகப்பனாக காயுவுக்கு உத்தமமான விசுவாசியும் உத்தம ஊழியக்காரனுமாய் கிறிஸ்துவில் வாழுகிற, கிறிஸ்துவில் பிரசங்கிக்கிற, கிறிஸ்துவில் உபதேசிக்கிற, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அந்த காயுவை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளையே. அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தினவன் பரிசுத்த யோவான். இன்றைக்கு இருக்கிற பணம் பிடுங்கி கள்ள பரிசுத்தவான்கள் அல்ல, இந்த வேசி மக்கள் அல்ல, மதவரி கும்பல் அல்ல. மதத்தை வேசி மார்க்கம் என்று சொல்லுகிறது வேதாகமம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம், அது கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அது வேசி மார்க்கம் என்று சொல்லுகிறது. உண்மை விசுவாசிகள்
கிறிஸ்துவில் பின்பற்றி கிறிஸ்துவில் வாழுகிற விசுவாசிகள் இருக்கிற மார்க்கம் கிறிஸ்தவ மதம் அல்ல, அது சத்திய மார்க்கம் என்று சொல்லுகிறது வேதம். வேதத்தை தேடி படிங்க. மகா பாபிலோன், மகா வேசி என்று சொல்லுகிறது சபை. மகா பாபிலோன் வேசி என்பதும் சபைதான். காணிக்கை பொறுக்கிகளாய் பொருளாசையை நம்பி, உலக ஆசீர்வாதங்களை நம்பி கிறிஸ்துவின் பெயரால் ஏமாற்றுகிற இந்த பேர்வழிகளை, மதவெறி கும்பல்களை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும் மகாபாபிலோனின் பிள்ளைகள், மகாவேசியின் பிள்ளைகள். நான் மட்டும் சொல்லலைங்க, வேதம் கற்பிக்கிறதை எடுத்து சொல்லுகிறேன். அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 6ஆம் வசனம், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக, சபை விசுவாசிகளுக்கு முன்பாக, யோவான் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த சபைக்கு முன்பாக, சபை விசுவாசிகளின் கூட்டமைப்பிற்கு முன்பாக, கூடுகைக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக என்றால் கூடி வருகிற, கிறிஸ்துவை ஆராதிக்க கூடி வருகிற ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும். இன்னும் அதிக ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுடைய வழியிலே, இயேசுவின் வழியிலே நடப்பதற்கு அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து, நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் உனக்கு நன்றாக இருக்கும் என்று, நலமாக இருக்கும் என்று காயுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இந்த காயு என்கிற வார்த்தை முதல் வசனத்தில் இருக்கும். நான் அதை வாசிக்க விட்டுட்டேன். மூப்பனாகிய நான், மூப்பன் என்றால் சபைக்கு நிர்வாகி, கிறிஸ்துவின் சபையினுடைய நிர்வாகி. மூப்பன் என்றால் பேராயர், மூப்பன் என்றால் ஆயர், மூப்பன் என்றால் போதகர், எல்டர். மூப்பன் என்றால் ஆங்கிலத்தில் எல்டர். பேராயர், ஆயர், போதகர், சபை நிர்வாகி, சபையை கண்காணிக்கிறவன். கண்காணி புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா போதகர், பாஸ்டர், தீர்க்கதரிசி, அப்பாத்தோலன் என்று சொல்லிக் கொண்டால் போதாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறான், காயுவுக்கு எழுதுகிறதாவது, காயு அவனைத்தான் என் பிள்ளைகள், என் பிள்ளை என்று சொல்லுகிறார். அவனால் கற்பிக்கப்பட்டவன், அவனால் கிறிஸ்துவுக்குள், யோவானால் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டவன், யோவானால் கற்பிக்கப்பட்டவன். யோவான் அவனுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பம் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேரை சொல்லுவ ஆவிக்குரிய அப்ப? என்ன பேர் சொல்லணுமானா? எவன் ஆகிலும் காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்கிற, தன்னுடைய சொந்த சொத்துக்களை, சம்பாத்தியங்களை விற்று உன் ஆத்மாவை மீட்டு அடிப்பதற்காக செலவு செய்திருக்கானா? இல்ல நீ அவனுக்கு காணிக்க கொடுத்து அவங்கிட்ட ஜெபிக்க கேட்டியா? இல்ல அவன் சொல்ற அந்த கள்ள ஊழியத்துக்கு நீ காணிக்க கொடுக்கறியா? நீ அவனை பார்த்து ஆவிக்குரிய அப்பங்கிற? அவன மாதிரி நிறைய பொம்பளைகளும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய அம்மாக்கள். கேவலமா இருக்கியா? நான் எங்க துப்புற மாதிரி காட்டுறேன்னா அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு முகத்துல துப்பிடணும் போல எனக்கு தோணுது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து, காயுவினுடைய அன்பை குறித்து, காயு விசுவாசி, சபை விசுவாசிகளின் மேலும் புறஜாதிகளின் மேலும், விசுவாசிகள் அல்லாத புறஜாதிகளின் மேலும் வைத்திருக்கிற அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி, தேவனுக்கு பிரியமானபடி அவர்களை நீ வழி அனுப்பிவிட்டால், வழிவிட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி, எனக்கு பிரியமானபடி அல்ல, கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி நீ அவர்களை நல்ல ஆலோசனைகளில் வழிநடத்தி, அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை, போகிற இடங்களுக்கு ஊழியம் செய்ய, நற்செய்தி அறிவிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை மீட்கும் பணி, அறுவடை பணி செய்ய, அவர்கள் போகிற இடங்களுக்கு நீ அவர்களை அனுப்பிவிட்டால் உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆலோசனை சொல்கிறார். காணிக்க கொடுத்து அனுப்புன்னு சொல்லல. அடுத்த வசனம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல்
அவருடைய நாமத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய ஆத்துமாவின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் புறப்பட்டு போனார்கள். அவருக்கு ஊழியம் செய்ய, ஆத்துமாக்களை விட்டு ரட்சிக்க. நீ செய்யறியா? இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரிகிறதா அவனுக்கு? 7ஆம் வசனம், 3 யோவான் 7ஆம் வசனத்திற்கு அர்த்தம் புரிகிறதா அவனுக்கு? ஏனெனில் அவர்கள், அதாவது காயுவால் வழி நடத்தப்பட்டவர்கள், காயுவின் ரட்சிப்பின் ஊழியத்தின், நற்செய்தி ஊழியத்தின் வாயிலாக சுவிசேஷம் அறிவிக்க வாஞ்சையோடு புறப்பட்டு போனவர்கள், ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்க புறப்பட்டு போன புறஜாதியாரில் சில ஊழியக்காரர்கள் அல்லது பல ஊழியக்காரர்கள், அநேகர் போயிருக்கலாம், அதில் சிலர். என காயு காணிக்கை வாங்குவதில்லை, தனக்குண்டாயிருந்ததில் எடுத்து பிறருக்கு ஊழியம் செய்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், பிறருக்கு நற்செய்தி அறிவித்தான். அதே காயுவை யோவானும் அப்படித்தான். யோவானால் வழிநடத்தப்பட்ட காயு எப்படி எதை பின்பற்றினானோ யோவானை பின்பற்றினான். யோவான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான். இயேசு கிறிஸ்து எவரிடத்திலும் காணிக்கை வாங்கவில்லை. வரி செலுத்துவதற்காக பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கடலுக்கு சென்று அல்லது ஆற்றுக்கு சென்று தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அதன் வாய்க்குள்ளே ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்குமாக, இயேசு கிறிஸ்துவாகிய எனக்கும் பேதுருவாகிய உனக்குமாக வரி தீர்வை கொடுக்கிறவர்களுக்கு வரி செலுத்து என்று சொன்னார். வரி செலுத்துவதற்கு வரைக்கும் அவரிடத்தில் பணம் இல்லை. உனக்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? கோடி கோடியா, பெட்டி பெட்டியா பணம். உன் கட்டிலுக்கு அடியில ஃபுல்லா பணம், உன் பேங்க் அக்கௌண்ட்கள்ல எல்லாம் பணம், நீ வைத்திருக்கிற ஆலயம் முழுவதும் பணம், உன் மனைவி பேர்ல பணம், உன் பிள்ளைகளின் பேர்ல பணம், பல 1000 கோடி காணிக்கை பணம். லட்சணம் கெட்டவர்களே, நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களா? நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியர்களா? நீங்கள் எல்லாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களா? இல்லையே இல்லை. உங்களை பின்பற்றுகிற அனைவரும், உங்களை தேவனுடைய மனுஷர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், ஆயர்கள் என்று சொல்லுகிற அனைவருமே உங்களைப் போல பொருளாசை எனும் விக்கிரகத்தை, பண ஆசை எனும் விக்கிரகத்தை, சம்பாத்தியம் எனும் விக்கிரகத்தை தங்கள் இதயங்களிலே கட்டி சுமந்து கொண்டிருக்கிறவர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின யோவான், யோவானை பின்பற்றின காயு, காயுவை பின்பற்றி ஊழியக்காரர்களாய் மாறிய, விசுவாசிகளாய் மாறிய இந்த ஊழியக்காரர்கள் நற்செய்தி அறிவிக்கும்படியாக, ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக, அந்த ரட்சிப்பின் பணியை கிறிஸ்துவுக்காக செய்யும்படியாக புறப்பட்டு போன அந்த ஊழியக்காரர்கள், புறஜாதியில் இருந்து வந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யவில்லை? புறஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல், காணிக்கை, கைக்கூலி, செலவுக்கு பணம், வழி செலவுக்கு பணம் எதுவுமே வாங்காமல், அவருடைய நாமத்து நிமித்தம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய மெய் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆத்தும அறுவடை பணி செய்வதற்காக, ரட்சிப்பின் நற்செய்தி ஊழியம் செய்வதற்காக, மீட்பின் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போனார்கள். நீ போவியா? உங்க சபையில ஒருத்தன் இன்னைக்கு ஊழியக்காரரா போறான்னா அவனுக்கு சபையை கூட்டி சொந்தக்காரங்கள அத்தனை பேரையும் வர வச்சு சபை மக்கள் எல்லாரும் காணிக்கை, பிரசன்டேஷன், நன்கொடை எல்லாம் கொடுத்துல அனுப்புறீங்க. கேவலமா தெரியல? உங்களுக்கெல்லாம் பரலோகமா? உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ ஊழியக்காரனானாலும் சரி, ஊழியக்காரியானாலும் சரி, சபை விசுவாசியானாலும் சரி, ஆவியை விற்றவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களே, உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உனக்கு நித்திய ஜீவன் உண்டா? பரலோக உரிமை பங்கு கிடைக்குமா என்கிறத சுய பரிசோதனை செய்து பார். ஆகையால் 8ஆம் வசனம், ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம்.
ஆகையால் இந்த வசனத்தோடு செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆகையால் மேற் சொன்னவைகளின்படி நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி, சத்தியத்திற்கு என்றால் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை, எப்படிப்பட்டவர்களை? புற ஜாதிகளிடத்திலோ சபை விசுவாசிகளிடத்திலோ சபை ஊழியக்காரர்களிடத்திலோ எதுவும் வாங்காமல், ஒன்றும் வாங்காமல், வழிச்செலவுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ எதையும் வாங்காமல் தங்களுக்குள்ளதிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உதாரத்துமாய் தங்களிடத்தில் இருக்கிறவைகளை எடுத்து ஊழியம் செய்வதற்காக, தங்கள் ஆஸ்திகளை, தங்கள் சம்பத்துக்களை, தங்கள் பணத்தை எடுத்து ஊழியம் செய்வதற்காக பிறரிடத்திலிருந்து, புறஜாதிகளிலிருந்தோ விசுவாசிகளிடத்திலிருந்தோ சபை மூப்பர்களிடமிருந்தோ எதையும் வாங்காமல் உதாரத்துவமாய் ஊழியம் செய்ய புறப்பட்டு போனார்களே, அவர்களை, அப்படிப்பட்டவர்களை, அப்படி ஊழியம் செய்ய மனம் உள்ளவர்களை, அப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். யாராவது விரும்புறீங்களா? அப்படி ஊழியம் செய்வதற்கு காணிக்கை, கைக்கூலி, நன்கொடை வாங்காமல், துதி ஸ்தோத்திரங்களை கேட்டு வாங்காமல், ஒரு அல்லேலியா சொல்லு, ஒரு ஆமேன் சொல்லு, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு, ஒரு பிரைஸ்தலாடு சொல்லு, சொல்ல மாட்டீங்களா? இப்படி எல்லாம் கேட்கிற பொறுக்கி பயல்களுக்கு பின்னாடி போகாதீங்க. துதி ஸ்தோத்திரம், அல்லேலுயா, பிரைஸ்தலாடு, ஆமேன் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, மனிதர்களுக்கல்ல, ஊழியக்காரர்களுக்கல்ல, விசுவாசிகளுக்கல்ல என்கிற சத்தியத்தை நீ அறிந்திருந்தால் நீ காணிக்கை வாங்க மாட்டாய். உனக்கு உண்டாயிருப்பதை விற்று ஆத்மாவிலே தரித்திரர்களாய், கிறிஸ்துவை அறியாத தரித்திரர்களாயிருக்கிற விக்கிரகங்களை, சிலைகளை, பேய்களை, பிசாசுகளை, மனிதர்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய ஆத்ம ரட்சிப்புக்காக நற்செய்தி ஊழியம் செய்ய, ஆத்ம அறுவடை பணி செய்ய நீ உனக்கு உண்டாயிருக்கிற ஆஸ்திகளிலிருந்து எடுத்துக்கொண்டு உதாரத்துவமாய் அவைகளை விற்று, எனக்கு ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி, நான் 10 ஆத்மாக்களை ஆகிலும் 100 ஆத்மாக்களை ஆகிலும் கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நீ ஊழியத்திற்கு போவாய். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கடனாளிகளாயிருக்கிறோம் என்று பரிசுத்த யோவான் தன்னால் வளர்த்து, தன்னால் கற்பிக்கப்பட்டு ஊழியக்காரனாக மாற்றப்பட்ட காயுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். நானும் அதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி ஊழியம் செய்ய தயாராக இருக்கிறவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்யலாம். கிறிஸ்துவின் அறுவடை பணி ஆரம்பமாக போகிறது. இன்னும் சில நாட்களே, அல்லது சில வாரங்களுக்குள், அல்லது சில மாதங்களுக்குள். வருகிறார் 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 என்று சொல்வது போலல்ல. அந்த நாளோ, அவர் வரும் நாளோ, அவர் வரும் வேளையோ, அவர் வரும் நேரமோ எனக்கு தெரியாது. அது சேவல் கூவும் நேரமா, நடு ராத்திரியா, அதிகாலையிலா, நடுப்பகலிலா எனக்கு தெரியாது. ஆனால் வானமும் பூமியும் சமுத்திரமும் பட்டாந்தரையும் குலுங்கும்படி அவர் வருகிறார். அநீதிகள், உலக அக்கிரமங்கள், அநீதிகள், அருவருப்புகள் அனைத்திற்கும் அழிவு முடிவுண்டாக்கும்படி அவர் வருகிறார். அவர் வருகிற நாளிலே, அந்த நாளிலிருந்து அந்த கடைசி கால மகா ரட்சிப்பின், மகா பெரிதான ரட்சிப்பின் அறுவடை பணி தொடங்கும். அந்த அறுவடை பணிக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு உண்டாயிருக்கிற அனைத்தையும் விற்று கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிற, பிறரிடத்திலிருந்து காணிக்கை, கைக்கூலி, நன்கொடை வாங்காமல் ஊழியம் செய்ய தயாராக இருக்கிறவர்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்காரர்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இன்னொரு செய்தியோடு அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வார்த்தைகள், இந்த இறை செய்தி, இந்த எச்சரிப்பின் அல்லது கடிந்து கொள்ளுகிற உபதேசமாகிய இந்த இறை செய்தி உங்கள் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். ஆமேன், அல்லேலூயா.